நண்பர்களே, இன்னைக்கு தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். பொங்கல் சொன்னது நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு வாங்கணும், மஞ்சள் குலை வாங்கணும், பால் பொங்க விட்டு 2 வகையான பொங்கல் வைக்கணும், சாமி கும்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே பொங்கல் ஒரு முக்கியமான விஷயம். பொங்கல் கொண்டாடுவதோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி, அதாவது சூரியன் விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியமான கடவுள் மாதிரின்றது எல்லாருக்கும் தெரியும். சூரியன் இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாட்டி உணவு இல்லை, உணவு இல்லாட்டி நம்ம மனுஷ வாழ்க்கை யாருமே இல்லை. அதனால அந்த விவசாயத்துக்கு மிக முக்கிய காரணமான சூரியனை வணங்குறதுக்காக தான் இந்த பொங்கலை முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சூரியன் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்களும் நிலம் நீர் எல்லாமே தேவை விவசாயத்துக்கு. அதனால நம்ம அறுவடை முடிஞ்ச உடனே அதை சூரிய பகவானுக்கு படைச்சி பொங்கலாக வச்சு அவரை வணங்கினாங்க. அதுதான் தமிழர் திருநாள் பொங்கல். அதனால இன்னைக்கு எத்தனை பேர் சூரியனை நம்ம வணங்கணும், சூரியனுக்கு நன்றி சொல்லணும் நினைச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை நீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா மனசாலையாவது ஒரு தடவை சூரியனை இன்னைக்கு வணங்கி நன்றி சொல்லுங்க. நமக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய விவசாயிக்கு கடவுள்